வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 4ஆம் தேதி வேர்ல்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே என்று இந்த தினத்தை அழைக்கிறார்கள். அதாவது உலக தீயணைப்பு வீரர்களுக்கான தினம், அவர்களை கொண்டாடுகிற தினம். தீயணைப்பு வீரர்கள் உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள். பல சமயங்களில் நமக்கு தேவையான மிக மிக முக்கியமான பணிகளை செய்யக்கூடியவர்களை பற்றி நாம் குறைவாகவே அறிந்திருக்கிறோம். எப்போதாவது அவர்களை பற்றி ஒரு செய்தித்தாளிலோ ஊடகங்களிலோ வருகிற போது அவர்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் இவர்கள் எத்தகைய பணிகளை எல்லாம் ஆற்றுகிறார்கள் என்று தெரிந்தால்தான் அவர்கள் நமக்கான, நம்முடைய பாதுகாப்பிற்கான ஒரு முன்கள பணியாளர்கள் இந்த தீயணைப்பு வீரர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கிற போது இந்த தினம் எப்பொழுது துவங்கப்பட்டது என்று சொன்னால் 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு காட்டுத்தீ, அந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட 5 தீயணைப்பு வீரர்கள் அவர்கள் அதில் உடல் கருகி இறந்து போனார்கள். அவர்களுடைய நினைவாகத்தான் உலகம் முழுக்க இது உலக தீயணைப்பு வீரர்களுடைய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. தீயணைப்பு வீரர்களுடைய பணி மிக மிக சவாலானது, சிக்கலானது, அபாயங்கள் மிகுந்தது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பொதுவாக தீயணைப்பு வீரர்கள் என்றால் எங்காவது தீப்பிடித்து கொண்டால் தீயை அணைப்பது மட்டும்தான் அவர்களுடைய பணி என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஃபயர் சர்வீஸ் என்ற வீரர்களுடைய அந்த பணி என்பது ஒரு பகுதி தான், அதாவது ஒரு பகுதி தான் தீயை அணைப்பது என்பது. அதற்கான பிரத்யேக பயிற்சியை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இன்னும் என்னென்ன பணிகளில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். முக்கியமாக வெள்ளம், புயல் சார்ந்த அபாயங்கள், மண் சரிவுகள் ஏற்படுகிற போது அங்கு உயிருக்கு துணிந்து மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் தான். அவர்கள் பல இடங்களில் நீங்கள் அப்படி இந்த பேரிடர் காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். அதே போல் ஒரு கட்டிடத்தில் தீ பிடித்துக் கொள்கிறது என்று சொன்னால் தீயை அணைப்பது மட்டுமல்ல, அந்த கட்டிடத்தில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்பது, அவர்களை மீட்டு அவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவது, இடிபாடுகளிலிருந்து அவர்களை காப்பது, இதுவுமே தீயணைப்பு வீரர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய பணிகளில் அவர்கள், முக்கியமாக இந்த பயங்கரவாத செயல்கள் நடைபெறுகிற இடங்களில் எங்காவது வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு அபாயகரமான பொருள்கள் எங்காவது இருக்கிறது என்றால் முதலில் அழைக்கப்படக்கூடியவர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் தான். அவர்கள்தான் போய் அந்த அபாயகரமான பொருட்களை எடுத்து நீக்குகிறார்கள். இதில் பல சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய அபாயங்களுக்கும் உயிரிழப்பிற்கும் ஆளான வீரர்கள் உண்டு. அந்த வெடிபொருட்களை கைப்பற்றி வெடிக்கச் செய்வது போன்ற பணிகளை எல்லாம் தீயணைப்பு வீரர்கள் தான் செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல நிலைகளில் அவர்களுடைய பணிகள் இருக்கின்றன. ஒரு அவசர நிலை காலங்களில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்கண பணியாளர்களாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுடைய பணி என்பது பரந்துபட்டதாக இருக்கிறது, அபாயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் எங்காவது ஒரு பாம்பு வந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள், ஒரு பாம்பு வந்து விட்டது, அந்த பாம்பை பிடித்த தீயணைப்பு படை வீரர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். கிணற்றில் யாராவது தவறி விழுந்து விட்டார்கள் அல்லது ஏதாவது ஆழ்குலை கிணறுகளில் யாராவது குழந்தைகள் விழுந்து விட்டார்கள் போன்ற செய்திகளிலெல்லாம் முதலில் நாம் காணுகிற பெயர் என்பது இந்த தீயணைப்பு படை வீரர்கள் தான். அப்படி பார்க்கிற போது அபாயங்களினூடாக பயணித்து உயிர்காக்கும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தீயணைப்பு படை வீரர்கள். அவர்களுடைய பணி போற்றப்பட வேண்டும், அவர்களுடைய பணி பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த நாட்டிற்கு ஆற்றுகிற, மக்களுக்கு ஆற்றுகிற பணிகள் என்றென்றும் அது நினைக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களை பாராட்டுவதற்கும் கொண்டாடுவதற்கும் தான் இந்த நாள் இன்றைக்கு உலக அளவில் பின்பற்றப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் எல்லோருக்கும், எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா காலத்திற்கும், எல்லா நாடுகளுக்கும் வரும். எல்லோரும் வெற்றியைத்தான் விரும்புகிறோம். வெற்றி பெற முடியாதவர்கள் உண்டே தவிர வெற்றி பெற விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் எப்படி வெற்றி வந்து சேரும்? நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4023 பேர் போட்டியிட்டிருக்கிறார்கள். 234 பேர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே 4023இல் 234 என்பது மிகச்சிறிய எண். அவ்வளவுதான் வெற்றி பெற முடியும். இப்படி வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் கலந்துதான் வரும் என்பதை
ஆலங்குடி சோமு என்னும் ஒரு கவிஞர் ஒரு திரைப்பட பாடலில் மிக அழகாக எழுதியிருப்பார். அவர் 1960 அவர் எழுதிய யானைப்பாகன் என்கிற படத்தில் அவருடைய முதல் பாடல் வந்தது. அதற்கு பிறகு 85 வரைக்கும் அவர் தமிழ் திரையுலகில் பங்காற்றியிருக்கிறார். நல்ல பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் இரவும் பகலும் என்று ஒரு படம், அந்த படத்தில் அந்த படத்தின் பெயரை வைத்தே ஒரு பாட்டு வரும். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். நாம் எதனை எண்ணிக்கொள்ள வேண்டும்? எப்போதும் வெற்றி வந்தால் மகிழலாம், தோல்வி வந்தால் எதிர்கொள்ள வேண்டும். இரண்டும் வரும். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். அதற்கு அடுத்த வரியும் இன்னமும் அழகாக அவர் பல வரிகளை அந்த பாடலிலே எழுதியிருக்கிறார். இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான். இந்த உடல் ஒன்றுதான். இந்த உடலுக்கு இளமை வரலாம், முதுமை வரலாம், ஆனால் வேறு வேறு உடல் இல்லை, அதே உடல்தான். தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான் என்று எழுதுவார். இன்பம் வரும் துன்பம் வரும் இதயம் ஒன்றுதான். நாம் இரண்டாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆனால் இரண்டுக்கும் அடிப்படையாக ஒன்றுதான் இருக்கிறது. தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான். சிலர் தனியாக பயணித்தாலும் சரி, திருமணம் செய்து கொண்டு துணையோடு பயணித்தாலும் சரி, வாழ்க்கை பயணம் என்பது ஒன்றுதான். வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் என்றும் அவர் எழுதுவார். இந்த பாடலை எண்ணி பார்க்கிற போது சின்ன சின்ன சொற்களில் மிகப்பெரிய தத்துவமான செய்திகள் உள்ளடங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான். இரண்டும் வரும், ஆனால் வாழ்க்கை ஒன்றுதான். எப்போதும் ஒன்று மட்டும்தான் வரும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நாம் பல நேரங்களில் வாழ்த்துகிற போது எப்போதும் இன்பமாக வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அது ஒரு விருப்பமே தவிர யதார்த்தம் இல்லை. ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. இரண்டும் கலந்து கலந்து தான் வரும். வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், இன்பமும் வரும் துன்பமும் வரும், தனிமையும் வரும் துணையும் வரும், வறுமையும் வரும் வளமையும் வரும். எனவே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்வது என்பதுதான் தேர்ந்த ஞானம். இரண்டையும் எப்படி ஒன்றாக பார்ப்பது? விழி இரண்டு இருந்தபோதும் பார்வை ஒன்றுதான். அந்த பாட்டிலேயே இறுதியில் அதற்கான விடையும் வருகிறது. விழி இரண்டு இருந்தபோதும் பார்வை ஒன்றுதான். தேர்தல் வரைக்கும் நாம் பிரிந்திருக்கலாம், மோதிக்கொள்ளலாம். தேர்தலில் முடிவு வந்ததற்கு பிறகு வென்றாலும் தோற்றாலும் எல்லோரும் சேர்ந்து சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைப்பதுதான் உயர்ந்த பண்பாடு, அதுதான் மாண்பு. 2021 முதலமைச்சராக பதவியேற்ற போது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த வரி போதும் எனக்கு நினைவில் இருக்கிறவர் சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக செயல்படுவேன். அதுதான் சரியானது. வாக்களித்தவர்களுக்காக மட்டும் ஒரு ஆளுங்கட்சி இருக்க முடியாது. வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் திமிர்ந்த ஞான செருக்கு என்று சொல்ல வேண்டும். அதை புரிந்து கொள்வது நாம் எல்லோருக்கும் தான். தோற்றாலும் வாழ்க்கையிலே இருக்கட்டும். அதனால் என்ன? கலைஞர் பலமுறை சொன்னார், திமுக கழகம் பார்த்ததைப் போல கலைஞர் பார்த்ததைப் போல வெற்றியையும் வேறு எந்த கட்சியும் பார்த்திருக்க முடியாது, தோல்வியையும் எந்த கட்சியும் பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய தோல்வியையும் பார்த்த பிறகுதான் கலைஞர் சொன்னார், என்னை தூக்கி நீங்கள் கடலில் எறிந்தாலும் களமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று கலைஞர் சொன்னதும் இதுதான். எனவே இந்த பாடல் இப்போது எல்லோரும், யார் வென்றாலும் யார் தோற்றாலும் எல்லோரும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வரி. இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.